செய்து கொண்ட வழக்கில் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இழப்பீடு வழங்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாணவனின் தலைமுடியை வெட்டியதாலும் பேண்டை கிழித்ததாலும் அவமானமடைந்து மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக மனுவில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், மாணவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் தலைமை ஆசிரியர் செயல்பட்டுள்ளார் என்றும், ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டால் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் ஆசிரியர் மீது குற்றம் சாட்டக்கூடாது, பொதுவான குற்றச்சாட்டால் பள்ளியின் பெயரும் பிற மாணவர்களின் நலனும் பாதிக்கப்படுகின்றன என்றும் மிக சரியாகவே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கோணம் 2. மாணவன் தவறு செய்தாலோ ஒழுக்கமாக இருக்குமாறு வலியுறுத்தியோ படிக்குமாறு அறிவுறுத்தியோ அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. இதனால் மாணவன் மனம் புண்படும் என்றால் பின்னர் ஆசிரியர்கள் தான் எதற்கு? ஆசிரியர்களின் வேலைதான் என்ன? இது புண்படுத்துவது அல்ல, பண்படுத்துவது என்பதை கல்வித்துறை கூட புரிந்து கொள்ளவில்லையே என்பதுதான் ஆசிரியர்களின் வருத்தமாக இருக்கிறது. கோணம் 3. கற்களை செதுக்காமல் சிற்பங்கள் கிடைக்குமா? தங்கத்தை நெருப்பில் புடம் போடாமல் தங்க ஆபரணங்களை உருவாக்க முடியுமா? கசப்பு மருந்தை தராமல் நோயை தீர்க்க முடியுமா? வலிக்கிறதே என்பதற்காக ஊசி போடாமல் குழந்தைகளின் நோயை தீவிரப்படுத்தலாமா என்பதை மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கோணம் 4. ஆசிரியர்கள் கண்டித்தார்கள் என்பதற்காக அவர்களை சிறைக்கு அனுப்பினால் நாளை மாணவனின் எதிர்காலம் முழுவதுமே சிறையில்தான் கழிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஆசிரியர்கள் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியிலிருந்து வாக்குச்சாவடி வரை சென்று ஜனநாயகத்தை காக்கும் கடமையிலும் ஈடுபடுகிறார்கள். எனவே ஆசிரியர் பணி என்பது சமூகத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் தேவையான மிகவும் மகத்தான பணி என்பதையும் மறந்துவிடக்கூடாது. கோணம் 5. மாணவர்களை கண்டிப்பதிலும் தண்டிப்பதிலும் ஆசிரியர்களின் அணுகுமுறையிலும் சிறிது மாற்றம் தேவை. எல்லா ஆசிரியர்களையும் அப்படி கூற முடியாது. மாணவர்களை அலட்சியமாக விட்டுவிடவும் கூடாது. அதே நேரத்தில் கடிதோச்சி மெல்ல எகிர என்கிற குரலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்புதான் கடுமையாக இருக்க வேண்டுமே தவிர தண்டனை கடுமையாக இருக்கக்கூடாது. மேலும் பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனப்படும் நன்னெறி வகுப்புகளையும் தனியாக நேரம் ஒதுக்கி கற்றுத்தர பள்ளி கல்வித்துறையும் பள்ளி நிர்வாகங்களும் முன்னெடுக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு அடங்காத மாணவர்கள் சிறையில்தான் அடங்க வேண்டியிருக்கும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. செய்து கொண்ட வழக்கில் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இழப்பீடு வழங்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாணவனின் தலைமுடியை வெட்டியதாலும் பேண்டை கிழித்ததாலும் அவமானமடைந்து மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக மனுவில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், மாணவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் தலைமை ஆசிரியர் செயல்பட்டுள்ளார் என்றும், ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டால்